பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் பொரியல். கேபேஜ் பொரியல் தேங்காய் இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் நான்ஸ்டிக் எடுக்கிற மாதிரி பாருங்கள். நான்ஸ்டிக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கடாய் வந்து அடியில் பிடிக்காத மாதிரி எந்த கடாய் உங்களுக்கு இருக்கோ அந்த கடாய் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் இதில் வந்து வதக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஒரு முக்கால்வாசி கேபேஜ் வந்து இங்கே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயத்தை இங்கே நான் வந்து இதில் சார்ட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இந்த கேபேஜ் பொரியலுக்கு தேவையான க்ரீன் பீஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து நம்மளோட பட்டாணி, பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணியோடு சேர்த்து இந்த கேபேஜ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெறும் கேபேஜ் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி பச்சை பட்டாணியோடு சேர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவும் அதே மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கேபேஜை வந்து நான் வந்து நம்ம தேங்காய் துருவல் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நான் இதில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வந்து வெங்காயம் நார்மலாக பிரியாணிக்கு எதுக்காச்சும் நிறையா வெங்காயம் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்லைசர் வச்சு நான் இதை வந்து கேபேஜை வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது வந்து நல்லா அப்படி ஒல்லியாக வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கேபேஜ் இதில் வந்து நல்லா வந்து நம்ம துருவிக்கணும். இது நீங்கள் உங்களால் அருவாமனையிலையும் இதே மாதிரி மெலிஸாக உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை நைஃப்பில் கூட உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணிடலாம். இது ரெண்டையோட இந்த ஸ்லைசரில் வச்சு நீங்கள் இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த கேபேஜை வந்து நீங்கள் நறுக்கிடலாம். இப்போ இந்த கேபேஜ் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சிடலாம். கேபேஜ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வதங்கினதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் ஆயிரும். கீரை மாதிரி தான் கேபேஜும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா கேபேஜு. லோ ஃப்ளேமில் இருந்ததுனால இது அடியில் பிடிக்காது. அடியில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகுமே தவிர உங்களுக்கு அடியில் பிடிக்காது. நீங்கள் கடாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் அடியில் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட போகிறோம். நம்ம வந்து இந்த பச்சை பட்டாணியை வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டோம். ஏன்னா அப்போ தான் பச்சை பட்டாணி வந்து நல்லா வேகும் அப்படின்றதுனால. இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. கேபேஜ் ஒரு வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள் அப்படின்றதுனால அதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஆவிலேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதில் மசாலா தேவையானது போட்டுக்கலாம். நிறைய மசாலா அதுக்கு தேவையில்லை. கொஞ்சமாக இதுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி வந்து கலர் எல்லாம் மாறி நல்லா கொஞ்சம் சுருங்கிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து கலந்த தூள் சேர்த்துக்கிறேன். கலந்தூள்லேயே வந்து நம்மளுக்கு தனியாத்தூள் இருக்குது அப்படின்றதுனால நான் தனியாத்தூள் இதில் சேர்த்துக்கல. அரை டீஸ்பூன் இல்லை ஜீரக பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இதில் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜீரக பொடி வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு ரொம்ப பிளாண்டாக இல்லாமல் அந்த முட்டைக்கோஸோட வாசனை சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இல்லாமல் கொஞ்சம் வாசனை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதே மாதிரி நீங்கள் வச்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களோட பொரியல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் மட்டும் இதில் ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். மசாலாவோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எண்ணெய் ஊற்றுனதுனால அடியில் உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுமே தவிர இதில் வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து இதுக்கு நான் எடுத்துக்க சொன்னேன். இது ஏன்னா இந்த கேபேஜ் பொரியலுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. பட்டாணியும் வந்து கேபேஜோட தண்ணியிலே வந்து அப்படியே கொஞ்சம் அந்த ஆவிலே வேக வைக்கணும். இப்படி நீங்கள் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கேபேஜை நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா தான் கேபேஜோட நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேபேஜ் செய்யும்போது எப்பயுமே அதில் தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம கூட்டு செஞ்சோன்னா கேபேஜ்லேயே அதில் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக பொரியல் செய்யும்போது தேங்காய் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சி பொரியல் செய்யும்போது இதை வந்து இதே மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணணும். தண்ணி இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து வேக வைக்கணும். இப்போ நம்மளோட கேபேஜ் பொரியல் முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த கேபேஜ் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ மோரோலஸ் இந்த கேபேஜ் பொரியல் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால. தண்ணி ஊற்றாமல் செய்யறதுனால கேபேஜோட நல்ல டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். இந்த கேபேஜ் பொரியல் நீங்கள் சாம்பாருக்கு செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கும் செஞ்சுக்கலாம். வெறும் இந்த கேபேஜ் பொரியலை குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரைஸோடு அப்படியே நீங்கள் கலந்து கூட கொடுக்கலாம். இதில் பட்டாணி போட்டிருக்கிறதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த கேபேஜ் பொரியலை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.